வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 31ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு சர்வதேச பல்கலைக்கழகத்துடைய ஒரு கேம்பஸ், ஒரு வளாகம் நம்ம தமிழ்நாட்டில் அமைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா, சென்னையில் வேளச்சேரியில் டிஎல்எஃப் சைபர் சிட்டி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் இதை அமைக்க போகிறாங்க. 50,000 சதுர அடி பரப்பளவில் ரூபாய் 125 கோடி முதலீட்டில் இந்த வளாகத்தை அமைக்க போகிறாங்க. இது எந்த பல்கலைக்கழகத்துடைய வளாகம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுடைய வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்துடைய வளாகம் தான். இதற்காக தமிழ்நாட்டு வழிகாட்டி நிறுவனம், அதாவது கைடன்ஸ் டிஎன் அப்படிங்கிற நிறுவனத்து கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது நம்ம அரசு கீழே இருக்கிற நிறுவனம். அடுத்தது, எல் நினோ அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தமிழ்நாட்டில் எந்த அமைப்பின் கீழ் நிபுணர் ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் டிஎன்டிஆர்ஆர்ஏ. டிஎன்டிஆர்ஆர்ஏ அப்படின்னா தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை அப்படிங்கிறது. முதல்ல எல் நினோ அப்படின்னா என்னென்னா, இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, பசிபிக் பெருங்கடலில் ஏற்படுற ஒரு வெப்ப அலை. இது எல்லா வருஷமும் இருக்காது. சில ஆண்டுகள் இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அரிதாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு எல் நினோ ஆண்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்ப அலை மற்ற நாடுகளை எல்லாமே தாக்குது. இதனால் உலக அளவில் வெப்பம் அதிகமாகுது. இதனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, வறட்சி ஏற்படும், அதே மாதிரி பருவநிலை மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். ஓகே, அப்போது இதில் ஏற்படுற பாதிப்பை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக தமிழக அரசு ஒரு நிபுணர் ஆலோசனை குழு அமைத்திருக்காங்க. இந்த குழு மழை மற்றும் வறட்சியை தொடர்ந்து கண்காணிப்பாங்க. அதே மாதிரி அறிவியல் ரீதியிலான பேரிடர் மேலாண்மை உத்திகளை அரசுக்கு பரிந்துரைப்பாங்க. இது யாருடைய தலைமையில் அமைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர் அல்லது வருவாய் நிர்வாக ஆணையர் இவருடைய தலைமையில், மற்றும் மாநில நிவாரண ஆணையர் இவருடைய தலைமையில் அமைக்கிறாங்க. அப்புறம் உறுப்பினர்களாக காலநிலை அறிவியல், நீரியல், அப்புறம் பேரிடர் மேலாண்மை இது தொடர்பான நிபுணர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே நம்ம இன்ஸ்டியூட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, சந்தை சீர்குலைவு செயல்திறன் குறியீட்டில் 2010 முதல் 2023 வரை இந்தியா எத்தனையாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது? இதற்கான ஆன்சர் 57வது இடம். இது என்ன சந்தை சீர்குலைவு செயல்திறன் குறியீடு அப்படின்னா என்னென்னா, இப்போ பொதுவாக ஒரு சந்தை அது சீர்குலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டு அரசு எவ்வளோ உழைக்கிறாங்க, அதே மாதிரி சந்தையில் ஒரு போட்டித்தன்மையை எப்படி உருவாக்குறாங்க, அப்படி உருவாக்குறதுக்கு என்னென்ன ஊக்குவிக்கிறாங்க, ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டித்தன்மையை நிறுவனங்களுக்கு இடையில் உருவாக்குறதுக்கு என்னென்ன உத்திகளை பண்ணுறாங்க, அதன் அடிப்படையில் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3 அளவீடுகளை வைத்து இதை மெஷர் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, சொத்து உரிமைகளுடைய பாதுகாப்பு, இதற்கு ஒரு அரசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உள்நாட்டு சந்தை போட்டி, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்களுக்கிடையே ஒரு நல்ல போட்டியை உருவாக்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு சர்வதேச சந்தை போட்டி. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம், இப்போ பார்த்திங்கன்னா மைசூர் சாண்டல் அப்படிங்கிற சோப்பு இருக்குது அப்படின்னா, வெளிநாட்டு நிறுவனமான இப்போ லைஃப் பாய் கூட அது உலக அளவில் போட்டி போடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உள்நாட்டு பொருளை சிறப்பாக தயாரிக்கணும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அந்த அரசு எவ்வளவு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ரேங்கிங் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, பிரதமர் மோடி எத்தனை வாரங்களுக்கான போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்க உள்ளார்? இதற்கான ஆன்சர் 100 வாரங்கள். இப்போ நம்ம இந்தியாவில் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை இளைஞர்கள்கிட்ட உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால் பிரதமர் மோடி 100 வாரங்களுக்கான அந்த விழிப்புணர்வு நிகழ்வை நடத்த போகிறாரு. இதோடைய பேர் என்ன அப்படின்னா,
நஷா முக்த யுவா ஃபார் விக்ஷித் பாரத் சன்கல்ப் அபியான் அப்படிங்கிறது. தமிழில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான போதை இல்லா இளைஞர்களின் உறுதிமொழி இயக்கம் அப்படிங்கிறது தான். இது ஒரு 100 வார கால தேசிய விழிப்புணர்வு இயக்கம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இளைஞர்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருளற்ற இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நடைபயணம், விளையாட்டுப் போட்டிகள், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடத்துவாங்க. இதில் சிறப்பாக செயல்படுற இளைஞர்களுக்கு பதக்கங்களும் கொடுப்பாங்க. அடுத்தது, இந்தியா பூட்டான் நாட்டிற்கு எவ்வளவு தொகை கடனுதவியாக வழங்க ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 4000 கோடி. இப்போ நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா பூட்டானுக்கு 4000 கோடி கடன் வழங்க போகிறோம். எதற்காக அப்படின்னா, அந்த நாட்டுடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் திட்டங்களுக்காக தான் வழங்க போகிறோம். அடுத்தது, பிளாஸ்டினேஷன் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் டாக்டர் குந்தர் வான் ஹேகன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டினேஷன் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த டாக்டர் இப்போ மரணம் அடைந்துட்டார் தன்னுடைய 81வது வயதில். இவர் 1977 ஆண்டு இதை கண்டுபிடித்தார். இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். இது என்ன பிளாஸ்டினேஷன் அப்படின்னா, மனித உடல்கள் மற்றும் உறுப்புகள் நீண்ட காலம் அழுகாமல் பாதுகாக்கிற ஒரு உத்தி தான் இது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதருடைய உடலில் நீர் மற்றும் கொழுப்பு சத்துக்களை நீக்கிடுவாங்க. அதுக்கு பதிலாக திரவ பிளாஸ்டிக் மூலமாக இதை மாற்றிடுவாங்க. இதன் மூலமாக மனித உடல்கள் மற்றும் உறுப்புகள் நீண்ட காலத்திற்கு அழுகாமல் அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா 2026 எந்த ஆண்டின் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருகிறது? இதற்கான ஆன்சர் 1969. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா அப்படிங்கிறத நாடாளுமன்றத்தில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது 1969 ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளுது. அதாவது ஒரு இந்தியாவில் ஒரு பிறப்பு நடக்குது அப்படின்னா அது உடனடியாக பதிவு பண்ணணும். அதே மாதிரி இந்தியாவில் ஒரு இறப்பு நிகழுது அப்படின்னா அதையுமே உடனடியாக பதிவு பண்ணணும். ஆனால் நிறைய பேர் அப்படி பதிவு பண்ணுறதில்ல. ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா சரி இனி அவங்க இறந்துட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே விட்டுடுறாங்க. ஆனால் அதை கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அப்படி அவங்க பதிவு பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான விதிமுறைகள் கொண்டு வர போகிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டுக்குள்ளாடி பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு ஆண்டுக்குள்ளாடி பதிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு ஆண்டிலிருந்து, அதாவது ஒரு ஆண்டுக்கு மேலே ஆகுது பதிவு பண்ணுறதுக்கு, ஆனால் 2 ஆண்டுக்குள்ளாடியே பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் அல்லது நிர்வாக நடுவர் இவங்களுடைய உத்தரவு தேவை. அப்படின்னா தான் பதிவு பண்ணுவாங்க. அடுத்தது, 2 ஆண்டுகளுக்கு மேலே தாமதமான பதிவுகளுக்கு முதல் வகுப்பு நீதித்துறை நடுவருடைய உத்தரவு தேவை. அப்படின்னா தான் பதிவு பண்ணுவாங்க. அதனால் எல்லா பிறப்பு இறப்பு பதிவுகளையும் கட்டாயமாக பண்ணணும் அப்படிங்கிறத இதிலேருந்து நமக்கு வலியுறுத்துகிறாங்க. அடுத்தது, வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் வகையில் செயல்படுபவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும்? இதற்கான ஆன்சர் 3 ஆண்டுகள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா அப்படிங்கிறத நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. இதன் அடிப்படையில் நம்ம தேசிய பாடலான வந்தே மாதரம் இதை ஒருத்தங்க அவமதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பாங்க. அதே நேரம் ஒரு இடத்துல, அதாவது ஒரு அரசு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அங்கே இதை பாட அவங்க விடலை, அனுமதிக்கலை அப்படின்னா அதற்கும் அவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பாங்க. அடுத்தது, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆண்களுக்கான பாரா 100 மீட்டர் T47 பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? இதற்கான ஆன்சர் திலீப் மகாது காவித். இப்போது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுருக்கு. எங்கே நடைபெறுது அப்படின்னா ஸ்காட்லாந்து நாட்டுடைய கிளாஸ்கோவில் நடைபெறுது. அங்கே ஆண்களுக்கான பாரா 100 மீட்டர் T47 அப்படிங்கிற ஓட்டப்பந்தய பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த திலீப் மகாது காவித் இவர் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இதில் இன்னொரு சாதனையை அவர் படைத்திருக்காரு. என்னென்னா, ரொம்ப குறைந்த நேரத்தில் 100 மீட்டர் ஓட்டத்தை அவர் ஓடிருக்காரு. வெறும் 10.71 செகண்ட்லேயே அவர் 100 மீட்டர் ஓடி முடித்திருக்காரு. ஓகே, இது வரைக்கும் காமன்வெல்த் விளையாட்டில் யாருமே இவ்வளோ குறைந்த நேரத்தில் ஓடி முடித்தது கிடையாது. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக வன காப்பாளர் தினம், இது ஜூலை 31ஆம் தேதி, வேர்ல்டு ரேஞ்சர்ஸ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வன காப்பாளர்கள், மாறும் கோளின் பாதுகாவலர்கள் அப்படிங்கிறது தான். இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, எல்னினோ அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தமிழ்நாட்டில் எந்த அமைப்பின் கீழ் நிபுணர் ஆலோசனை குழு அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர்
TNDRRA. அடுத்தது சந்தை சீர்குலைவு செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது? இதற்கான ஆன்சர் 57வது இடம். அடுத்தது பிரதமர் மோடி எத்தனை வாரங்களுக்கான போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்க உள்ளார்? இதற்கான ஆன்சர் 100 வாரங்கள். இது ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்குவாங்க. அடுத்தது இந்தியா பூட்டான் நாட்டிற்கு எவ்வளவு தொகை கடனுதவியாக வழங்க ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 4000 கோடி. அடுத்தது பிளாஸ்டினேஷன் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் டாக்டர் குந்தன் வான் ஹேகன்ஸ். அடுத்தது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா 2026 எந்த ஆண்டின் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருகிறது? இதற்கான ஆன்சர் 1969. அடுத்தது வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் வகையில் செயல்படுபவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும்? இதற்கான ஆன்சர் 3 ஆண்டுகள். அடுத்தது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆண்களுக்கான பாரா 100 மீட்டர் T47 பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? இதற்கான ஆன்சர் திலீப் மகாதுகாவித். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். வானாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி குலசேகரர். இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, இதில் சில இயக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதை யார் தொடங்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் பொருத்த வேண்டியது இருக்கும். பிராமணர் அல்லாதோர் இயக்கம், அப்புறம் சுயமரியாதை இயக்கம், அப்புறம் சூத்தி இயக்கம், சத்யசோதக் சமாஜ் இயக்கம், இதெல்லாம் யார் தொடங்கினாங்க அப்படிங்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே, ஈவே ராமசாமி, தயானந்த சரஸ்வதி, ஸ்ரீ சாகு மகாராஜ், இவங்க பேர்கள்லாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பொறுத்துங்க. நீங்கள் பொறுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நாளைக்கு இது கரெக்டாக அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நீங்கள் இன்னும் கவனமாக இதை கவனிப்பீங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். தேங்க்யூ.